கார்த்திகை தீப விளக்கு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாமா? 2 பொருளை வச்சு 2 நிமிஷத்தில் கார்த்திகை தீபத்துக்கு யூஸ் பண்ண விளக்குங்களெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுடு தண்ணி ஒரு பக்கம் கேஸில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அதில் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் டிட்டர்ஜென்ட் பவுடர், இது 3மே போட்டு தண்ணி கொதி வரவுடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதில் ஒவ்வொரு அகல் விளக்காக அதுக்குள்ளே எடுத்து போடுங்க. அகல் விளக்கு திரியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அது போட்டுட்டு தண்ணி ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வெயிட் பண்ணுற கேப்பில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த விளக்கு திரியெலாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு அகல் விளக்கில் ஒரு துளி கற்பூரம் வச்சு நைட்டு ஏற்றி வெளியே வாசலில் வச்சிங்கன்னா கண் திருஷ்டி நீங்கும். இப்போ தண்ணி ஆறினோடனே அதை எடுத்து வாஷ் பண்ணிடலாம். யூஸ் பண்ணாத டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அதால் லைட்டாக கொஞ்சம் தேய்ச்சி விட்டாலே போதும். எண்ணெய் பிசுக்கு, சுடு தண்ணி போட்டாலே எண்ணெய் பிசுக்கு எல்லாமே க்ளீன் ஆயிரும். அந்த விளக்கை நல்லா கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டு அதை காய வச்சுட்டு ஒரு துணியில் துடைச்சிட்டு ஒரு அட்டை பாக்ஸு அந்த மாதிரி எதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுறதுக்கு. வருஷம் புது பொருள் வாங்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. பழைய பொருள் கூட புது பொருள் மாதிரி ஜொலிக்க வைக்கிறது தான் பெரிய விஷயம்.